வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்குறோன்னா, இன்றைக்கி ஒரு அறிவுரைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு அனுதாபம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அது உங்கள் தரப்பு தான். இந்த வீடியோ பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்துக்கள் பதிவிடுங்க. எதுனா இப்போ இந்த தேர்வு முடிஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்மளாம் ஒரு ஆசிரியர் சமுதாயத்தை வந்து பார்த்திங்கன்னா, தற்கால அல்லது எதிர்கால ஆசிரியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். நம்ம வந்து அறிவும் ஒழுக்கம் 2மே முக்கியம் தான். இருந்தாலும் ஃபஸ்ட்டு எதுன்னு பார்க்கும்போது, கல்வியை விட ஒழுக்கம் தான் சிறந்தது. ஏன்னா அதை தான் நம்மளுக்கு மாணவர்களுக்கும் போதிக்க போகிறோம். இதுதான் முக்கியம். ஏன்னா நான் ஒரு நல்ல சமூகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒழுக்கம் தான் கண்டிப்பாக முக்கியம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா, நம்மகிட்ட இருக்கான்னா கண்டிப்பாக அதே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. ஏன்னா நான் அது பெருசாக கண்டுக்கிறதில்ல. எனக்கு கமெண்ட் ஒரு சில பேர் டவுட்டு கேட்டால் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் தேவைன்னா நான் சொல்லுவேன். செக் பண்ணி பார்ப்பேன். என்னென்னு தெரிஞ்சால் சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடுவேன். ஆனால் ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு வருந்தத்தக்க நிகழ்வா வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட கருத்துக்களும் ரொம்ப ஒரு ஹார்ஸாக இருக்குது. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட உணர்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா, அவங்கள மீறி போயிட்டுருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முகசுளிக்கும். ஏன்னா நான் இது வந்து பார்த்திங்கன்னா, தேர்வு எக்ஸாம் முடித்தவங்களும் சரி, தேர்ச்சி பெற்றவங்களும் சரி, சான்றிதழ் சரிபார்ப்பு முடிஞ்சவங்களும் சரி, எல்லா தரப்புமே இதை வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்கன்னா, அவங்க மட்டும் கிடையாது, அவங்க குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்களும் இதை பார்த்துட்ருக்குறாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா, தனது மகனோ, மகளோ அல்லது வந்து கூட இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாம் பார்ப்பாங்க. அதே மாதிரி இல்லைன்னா ஒரு சில பேர் ரொம்ப ஏஜ்டு பர்சனாக இருந்தால் அவங்களோட பையனோ, பொண்ணோ கூட இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, சமூக வலைத்தளத்தில் வந்து இது தொடர்பான ஆசிரியர் தேர்வு, பட்டதாரி தேர்வு தொடர்பாக பார்த்துட்ருக்குறாங்க. அந்த கருத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நாகரிகமாக எழுதிட்டா பரவாயில்ல. ஏன்னா அது மூஞ்சி சுளிக்கிற அளவுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா, வெளிப்படையாக வன்மமாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு நல்லதுக்கு இல்லைங்க. இப்போ இதையுமே வந்து இவங்க வந்து இருப்பாங்க. ஒரு 20 பசங்க 30 பசங்க இருந்தாங்கன்னா, எப்பயுமே 2 பேர் 3 பேர் வந்து அது எதிர்ப்பு தரப்பாக இருப்பாங்க. அது மாதிரி இருந்ததா அதுவும் இயற்கை தான், அதை ஏற்றுக்கலாம். ஆனால் எல்லாருமே மாற்றி மாற்றி இப்போ தேர்ச்சி பெற்றவங்களும் கமெண்ட் போகலாம். முடிஞ்ச அளவுக்கு அவங்க சமூக வலைதளத்தை பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட மனநிலைக்கு வந்து எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களுக்கு சாதகமாக எது இருக்குதோ நீங்கள் அதை பார்க்கலாம் தயவு செஞ்சு. இல்லைன்னா மற்ற தேவையில்லாத பார்த்துட்டு அங்கே போய் உங்களுக்கு கோவத்தை வந்து பார்த்தீங்கன்னா, கீழே அதுக்குன்னே 2 தரப்புமே தயாராக இருக்கிறாங்க. அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க, இவங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அது சரி, ஆரோக்கியமானதாக இருந்தால் பரவாயில்லைங்க. ஒரு போட்டியாக இருந்தால் நட்பாக மாறும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டு கீழ்த்தரமாவோ ஒரு உரிமையில விமர்சிக்கிறது, அது ரொம்ப தரக்குறைவா பேசிக்கிட்டு அது நல்லா இல்லைங்க. அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க. நான் இப்படி பேசிட்டு நான் வீடியோ போட்டாலுமே, இப்போ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் வந்து ஆதரவு தெரிவித்தாலும், ஒரு 4 பேர் 5 பேர் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பா தான் கண்டிப்பா கருத்தை பதிவிடுவீங்க. அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ, உங்கள் நண்பரோ பார்த்துக்கிட்டா, அவங்களோட மனநிலையில, அவங்களோட பார்வையில உங்களை பற்றி மதிப்பு எருமா இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்கள் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. நான் சரி, பரவாயில்ல, என்னதுலயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்போ ஃபீட்பேக் கேட்குறது ஒரு இதுதான். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது பரவாயில்ல, உன் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியாக தான் இருக்குது. ஓரளவுக்கு கம்மியாக கொஞ்சம் டீசெண்டாக திட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அவன் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விடும்போது தான் தெரியுது. ஏன்னா இந்த அளவுக்கு ஏன் இப்படி ஒரு வன்மமான ஒரு பதிவு வந்து வெளியிடுறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க மனநிலை 2 பேர்த்து மனநிலையுமே வெவ்வேறு தரப்பில் இருக்குது. 2க்குமே சேராது. கண்டிப்பாக அது வந்து எது பேசினாலுமே, ஒரு நல்லது சொன்னாலும், அட்வைஸ் பண்ணாலுமே அது அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் எடுக்கணும். இப்போ பாஸ் பண்ணாங்கன்னு சொன்னால், நீ பாஸ் பண்ணிட்ட அதனால் திமிர்ல பேசுகிற அப்படிம்பாங்க. இவங்க சப்போஸ் அவங்களுக்கு ஆறுதலாக பேசினாலும், நீ எனக்கு என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு இவங்க இருப்பாங்க. அதுக்கு அவங்க டக்குன்னு கோவப்படுற மாதிரி தான் உடனே எதிர்வினை ஆற்றுவாங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிற பார்த்துக்கலாம். டக்குன்னு அதுக்கு வந்து உங்களுக்கும் கோவம் வர மாதிரி தான் இருக்குது. அதை நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு ஒரே ஒரு இதுன்னா அவாய்ட் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாரி தெரியுதோ, அந்த ஒரு சமூக வலைத்தளத்தில அந்த சேனல பாருங்க. அது மாரி தொடர்பான காணொளிய பார்த்துட்டுருங்க. நம்மளுக்கு பிடிக்கலையா, தயவு செஞ்சு நவுந்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா அந்த இது பிடிக்கலீங்களா, ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு தொடர்ந்து 1, 2 வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோல யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. அது தொடர்பான வீடியோக்கள் வர வர வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இது வந்து இந்த சேனல் நம்மளுக்கு, அதாவது அவங்கள அறியாமயே அது வந்து இந்த சேனல பார்க்கணும்னு தோணும். அதை விட்டுட்டு எதை பார்த்தாலும் அந்த ஃபோட்டோ கோவம் வரும். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தா கோவம் வரும். அது மாதிரி இதை முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வாய்ப்புக்கு போக போகிறீங்க. இது வந்து லைஃப் இதே கிடையாது. 2 தரப்புக்கும் இதுதான் சொல்லிகிட்ருக்கேன். எதா இருந்தாலும் நல்ல முடிவாக தான் வரும். அதனால்
முடிஞ்ச அளவுக்கு இது தவிர்த்துங்க. இந்த பொது தளத்தில வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கண்ணியமா நடந்துக்கிறதுக்கான பாருங்க. ஏன்னா, நம்ப வந்து நாளைக்கு இப்போ பசங்கள் நம்ம டீச்சர் ஆசிரியரா போனாலுமே, அவங்களோட பசங்களோட மாணவர்களோட மனநிலையும் புரிஞ்சுக்கணும். அவங்கள வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்க இது மாரி இப்பனா நீங்க ஒரு சர்வாதிகாரி மாரி தான் ட்ரீட் பண்ணுறீங்க. அதாவது உங்ககிட்ட வந்து எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது, நான் சொல்றது தான் கேட்கணும்னு சொல்லிட்டு, இந்த மனச வந்து பக்குவத்த நம்ம ஆசிரியரா பார்க்கும்போது கண்டிப்பா மாத்திட்டு, எல்லாத்தையும் சிச்சுவேஷன் எல்லாத்துலயும் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க கருத்தையும் கேட்கணும். அதையும் புரிஞ்சுக்க பார்க்கணும். அத விட்டுட்டு டக்குன்னு அவங்களுக்கு புடிச்சா பார்க்குறது, பிடிக்கலனா கோவப்படுறது. எனக்கே ஒரு சில பேத்துக்கு நான் வந்து என்னோட வயசுல பெரியவங்களா இருந்தாலும் எனக்கு அது நான் முன்னாடி பின்ன பார்த்தது கிடையாது. திடீர்னு எனக்கும் தான் கோவம் வருது. ஒரு சில டைம் என்னைய அறியாம நானும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வயசுல பெரியவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, என்னைய ஒருமையில பேசவும், இல்ல கொஞ்சம் இறக்கி மட்டம் தட்டி பேசவும் கோவம் வந்துருது. நானும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவேன் அது மாரி கமெண்ட்ட. ஒரு சிலதுக்கு எனக்கும் கோவம் வந்துருது. கண்டிப்பா அதுக்கு நானும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, நம்ப முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. நாளைக்கு ஏன்னா திடீர்னு ஒரே ஸ்கூல்ல கூட பார்த்தீங்கன்னா, பழகுறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். அன்னைக்கு வந்து அந்த எந்த மூஞ்சி வச்சு கண்டிப்பா அது நல்லா இருக்காது. அதனால நான் ஏதாச்சும் தவறா பதிவு பண்ணிருந்தா உங்களுக்கு கருத்துக்கள் வந்துருந்தா நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாலும் சரி, விட்டுட்டு அடுத்த கட்ட நகர்வுப்பாங்க. தயவு செஞ்சு இது போடுங்க. இல்ல இவ்வளோ தூரம் கேட்டுட்டு திருப்பியும் அப்புறம் கமெண்ட்ல இதுக்கு தகுந்த மாரி பேச வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.